திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். 8வது பாடல். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என்கொலென்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெறவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோச மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே. பதவுரை பார்க்கலாம். விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை பகைவர்கள் அஞ்சுமாறு ஒலிக்கின்ற கிண்கிணி மாலை அணிந்த காளை ஊர்தியை உடைய உத்தரகோச மங்கைக்கு அரசே வினையேனை இருதலை அஞ்சொடு அச்சம் ஈர்க்கின்ற தீவினை உடையவனாகிய என்னை இருபுறத்தும் ஐம்புலன்களோடு அச்சமும் நின்று இழுக்கின்றன. என் பிழையை என் குற்றங்களை நின் சீரருள் உன்னுடைய சிறப்புமிக்க அருட்குணம் தீர்க்கின்றவாறு என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை ஒழிக்கின்ற விதம் எவ்வாறு? என்னுடைய தீய குணங்களை எப்படி நீ ஒழிக்க போகிற? ரொம்ப பெருசாக இருக்கு, நீயே எப்படி ஒழிக்க போகிறன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறார். அவ்வளவு பெருசு என்னுடைய குறை. நின் சிறப்புமிக்க அருட்குணம் தீர்க்கின்றவாறு என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை ஒழிக்கின்ற விதம் எவ்வாறு என்று அஞ்சுகின்ற அடியேனை விடுதி கைவிட்டு விடுவாயோ, நீ கைவிடக்கூடாது என்பது இந்த பாட்டினுடைய பதவுரை. இப்போ நம்ம ஒரு சிந்தனையாக பார்க்கலாம். விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படி முதல்ல எடுத்துக்கலாம். விரவார் என்றால் பகைவர்கள், வெறுவுதல்னா அஞ்சுமாறு, பகைவர்கள் அஞ்சுமாறு ஆர்க்கின்ற ஒலிக்கின்ற சத்தம் ஒலிக்கிறது. ஆர்த்தல் அப்படின்னா ஒலிக்கின்ற. தார்விடை ஒலிக்கின்ற தார்னா மாலை, ஒலிக்கின்ற தார்விடை அந்த விடையை உடைய உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கையில் இருந்து கொண்டு இந்த அகில பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய மங்களநாதரே சிவபெருமானே அப்படின்னு பொருள். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விரவார்னா பகைவர், நமது மனதை கலவாதவர்கள், நமக்கு முரண்படுகின்றவர்கள், அவர்கள் பகைவர்கள் விரவார். இங்கே உலகாயுதர்களையும் எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்க சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க. புறப்புற சமயத்தை சார்ந்தவர்களும் நமக்கு நம்முடைய கருத்துக்கு முரண்படுவார்கள். சிவபெருமான் அந்த ஒலிக்கின்ற சப்தமே பகைவர்களை நடுங்க செய்யும். அதனால் வீரம் மிக்கவன் சிவபெருமான். மகாருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஆர்க்கின்ற தார்விடை, இதில் விடையும் ஆர்க்கின்ற, தார்னா மாலை, அதுவும் ஆர்க்கின்ற. ஒலி செய்கின்ற விடை, ஒலி செய்கின்ற மாலை. மாலை அது என்ன மாலை அணிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகள் நீங்கள் வண்டியில் போகும்போது கூட பார்த்துருக்கலாம், ஒரு வார் போட்டிருப்பாங்க, அதில் நிறைய மணிகள் கட்டியிருக்கும். கிண்கிணி மாலைன்னு சொல்லுவாங்க. அது கலகல கலகலன்னு சதம் கேட்கும். இப்போது சாமி வருகின்ற ரிஷபத் அணிந்திருக்கின்ற அந்த கிண்கிணி மாலை இருக்க, சாமி போய் சண்டையே போட வேண்டியில்லை, இந்த மணியில் இருக்கின்ற ஒலியே பகைவர்களை கொண்டுடுமா. சத்தம் ஆர்க்கின்ற தார்விடை. அதோடு இந்த ரிஷபம் ஒலி எழுப்பி கொண்டு வரும். அது ஒலி எழுப்புவதிலே எதிரிக்கு அஸ்தியில் ஜுரம் வந்துடுமா. அவ்வளவு மிகுந்த ஒலி. நம்ம அந்த ஒலியை கேட்கவே முடியும், கேட்டிருக்க மாட்டோம். நம்ம ஆர்க்கின்ற தார்விடை ஒலி செய்யக்கூடிய, ஏன்னா இப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். அது அறமாகிய ரிஷபம் வந்து அறக்கடவுள். அறக்கடவுள் தான் சுவாமியை தாங்குகிறது. அவன் அறத்தினுடைய நாயகன், அவன் அற வடிவமாக இருக்கக்கூடியவன்.
இந்த அறம் வந்து மரத்துடன் பகை கொண்டு மரத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது. அது சண்டையே போட வேண்டியில்லை. அதனுடைய காட்சியும் அது சப்தமிடுதலும் எதிரியை நாசம் செய்துவிடும். காளையினுடைய காட்சியும் அது ஒலி எழுப்புதலையும் பகைவர்களை அஞ்சி ஓடச் செய்யும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோசமங்கைக்கு அரசே, அவ்வளவு வலிமை படுத்த ரிஷபத்தை அவர் வைத்திருக்கிறார். வினையேனை இருதலை அஞ்சொடு அச்சம் ஈர்க்கின்ற, ஈர்த்தல்னா இழுத்தல். 5 புலன்களும் ஒரு பக்கம் நம்மளை அழைக்குது, என் பக்கம் வா வான்னு கூப்பிடுது. மனசு என்ன, இந்த புலன்கள் வழி சென்றால் நமக்கு இந்த மாதிரி ஆபத்து உண்டாயிடுமே, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு மனசில் ஒரு பக்கம், 2 பக்கத்துக்கும் இது இந்த பக்கம் எடுக்குது, அந்த பக்கம் எடுக்குது. 2க்கு நடுவில் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே நமக்கு இருக்கிற மனநிலையை சாமி சொல்கிறாங்க இங்கே. தீவினை உடையவனாகிய என்னை இருபுறங்களிலும் ஐம்புலன்களோடு அச்சமும் நின்று இழுக்கின்றன ஆதலின். இது இந்த இடத்துல முன்னாடி ஒரு வார்த்தை போடுறார், வினையேனை. இப்படி 5 புலன்களும், இந்த புலன்னு வர இடத்துலலாம் பொறின்னு வச்சுங்க. புலன் என்பது பொறிகள் சென்று பற்றக்கூடிய இடம். கண்ணு அழகான பொருளை பார்க்கறது, காது அழகான நல்ல இசையையோ அல்லது நமக்கு விரும்புகின்ற குரலையோ கேட்குது. அதுதான் புலன்கள்னு சொல்கிறது. நம்மிடம் இருக்கிறது பொறிகள். இந்த பொறிகள் தான் அதை நோக்கி போகுது. இப்படி ஐம்புலன்கள் வழியாக நாம் செல்லும் பொழுது, நாம் அதன் வழி நாம் சென்றோமானால் நமக்கு மீதூர்ந்த புலன் இன்பத்தினால நமக்கு துன்பம் உண்டாகிறது. அப்படி உண்டாகிறதுக்கு காரணம், புலன்கள் அப்படி போகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய தீவினை. ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்காம தீ வழியில் போகிறான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நாம் செய்த தீவினை. வினையேனை இருதலை அஞ்சொடு, ஐம்புலன்கள் அது நினச்சபடி நம்மளை அழைச்சிட்டு போகிற பார்க்குது. அந்த ஐம்புலன்களும் போகும் பொழுது அதனால் என்ன கேடு உண்டாகும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அச்சத்தையும் கூட அந்த அனுபவிக்க வேண்டிய இன்பம் வந்து மறக்க செஞ்சிருமா. இப்போது சாதாரணமாக நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு பொருள் கிடக்கு, ஏதோ ஒரு பொருள் கிடக்கு, ஒரு பர்ஸ் கிடக்குன்னு வச்சுங்களேன். 5 புலன்களை ஒன்று நாம் சுகமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு புலன் போகுது. ஏன்னா அது அந்த பணம் நமக்கு தரக்கூடிய சுகங்களில் ஈடுபடுது. ஆக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சவன் வந்து அந்த பொருள்காரன் ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்மளை வந்து பிடிச்சிட்டு நம்மளை வந்து போலீஸில் கொண்டு விட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் அச்சம் இழுக்குது. இப்போது இந்த 2க்கும் இடையில் இந்த ஆன்மா கடந்து முழிக்கும். எது மிஞ்சுதோ அது பக்கம் போயிடுவான் இல்லையா? பார்த்துக்கலாம்டா, எவன் வந்து நம்ம சுற்றி பார்த்தா ஒருத்தரும் இல்லை, நம்மளை எங்கே பிடிப்பான், நான் பார்த்துருவோம் அப்படின்னு நமக்கு அந்த ஐம்புலன்கள் வழியாக வரக்கூடிய இன்பம், அதனால் வர்ற ஆபத்தெல்லாம், அதன் மேலே உள்ள பற்று இருக்கு பாருங்க, அது தடுத்துடும். அவ்வளவு புலன்கள் இன்பம் அவ்வளவு வலிமையானது. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் பொருத்தி பார்த்துக்கணும். சமுதாயம் நம்மளை கேவலமாக பேசுமா, தர்மத்துக்கு இழுக்கா, நமக்கு பாவம் வருமா, நம்ம நல்ல கதிக்கு போய் சேருவோமா அப்படின்லாம் மனம் சிந்தனை பண்ணாது. அதெல்லாம் மிஞ்சி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாம் அடையக்கூடிய உலகியல் இன்பங்களுக்காக அந்த அச்சத்தையும் மீறி அது செயல்படும். அந்த ஆற்றல் உடையது அது. ஆகவே இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன்களும் நம்மை அதன் பக்கம் இழுக்கும். இவ்வளதையும் மீறி அதன் பக்கம் நம்மளை இழுக்கும். அப்படி ஐம்புலன்கள் ஒரு பக்கம் இழுக்குது. அந்த 5 புலன்கள் வழியாக சென்றால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஒரு பக்கம் நமக்கு மனதில் தோணுது. 2 பக்கமும், இந்த பக்கமும் ஐம்புல இன்பங்களும், அதனால் வரக்கூடிய துன்பமும்,
அதனால் வரக்கூடிய துன்பத்தினால் வரக்கூடியதையும் நினச்சி அச்சப்படுதலும் ரெண்டும் ரெண்டு திசையில் இழுக்குது. வினையேனை இருதலை அஞ்சொடு அச்சம் ஈர்க்கின்ற. இங்கே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? விரவார் வெறுவ ஆர்க்கின்றதாருடைய உத்தரகோச மங்கைக்கு அரசு. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய நம்மோடு இருந்தும் கூட இந்த புலன்கள் அஞ்சாது என்னை இவ்வாறு தீநெறிக்கு இழுக்கின்றனவே அப்படின்னு இங்கே மாணிக்கவாசகர் இந்த 5 புலன்கள் வலிமையாக நம்மை பற்றி நின்று நம்மை தவறான பாவ காரியங்களில் ஈடுபடுத்துகின்றதை ரொம்ப வலிமையாக சொல்கிறார். 2 விஷயம் ஒன்று இருக்குது, அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மைங்கிறது ஒன்று இருக்குது, நமக்கு சுகம் தர்றதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டும் வேறு வேறு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சுகம் தர்றதெல்லாம் நன்மைன்னு நினச்சிக்கிறோம். நன்மை வேறு, சுகம் தர்றதுங்கிறது வேறு. ரெண்டும் வேறு வேறு பலனை நமக்கு தரும். நன்மை ஒரு பலனை தரும், நன்மையில் நம்ம சென்றோம்னா அது ஒரு பலனை தரும். சுகம் தருவது என்பது அது வேறு பலனை நமக்கு தரும். இந்த நன்மையை விரும்புகின்றவன் மேலான பக்குவத்தை அடைகிறான். இந்த சுகத்தை விரும்புகின்றவன் துன்பத்துக்கு தான் போகும். ரெண்டும் மனிதனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடும். ரெண்டும் வாழ்க்கையில் குறுக்கிடும். எல்லா இடத்துலையும் எதுக்கும் வந்து நிற்கும். உனக்கு சுகம் வேண்டுமா, சுகம் வேண்டுமோன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருவான். ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இந்த விஷயம். நன்மை வேணுங்கிறவன் ஒன்றை எடுத்துக்கொள்வான். ஆகவே ரெண்டும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து குறுக்கிடும் பொழுது ஒரு அறிவு மிகுந்தவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான். இந்த வழியில் செல்கிறதா அல்லது அந்த வழியில் செல்கிறதா, நமக்கு நன்மை வேண்டுமா சுகம் வேண்டுமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்வான். அவன் என்ன செய்வான்? ஒரு அறிவாளியாக இருக்கின்றவன், ஒரு நேர்மையானவனாக இருக்கின்றவன் சுகம் தருவதை விட்டு விடுவான், மேலானதை தேர்ந்தெடுப்பான். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுக்கு பிறகு மூடன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கவர்ச்சி உள்ள விஷயங்களை தேர்ந்தெடுப்பான். இப்போது நம்முடைய காலம் என்பது ரொம்ப உயர்ந்தது. காலம் உயிரை விட மேலானது. காலம் உயிருக்கு நிகராதுன்னு கூட சொல்ல முடியாது. காலம் உயிரை விட மேலானது. ஆனால் அந்த காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் இது குறுக்கிடுது. எல்லாத்தையும் எடுத்து பொருத்தி பார்க்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். சுகம் தருவதில் அந்த காலத்தை நாம் போக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் சுகம் தருவதில் போக்கலாம். நன்மையில் நம்முடைய பொழுதை போக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கிறது 24 மணி நேரம் ஒரே மாதிரியான நேரம் எல்லாருக்கும் கிடைக்குது. இந்த மேலோனாக உயர்ந்தவர்கள், நல்ல படிப்பாளிகள், சாதாரண உலகிலே படிப்பாளிகள், நல்ல அறிஞர்கள், அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் சுகத்தை நாடி இருந்தால் அறிஞர்கள் என்ற அந்த நிலை அவர்களுக்கு வராது இல்லையா? அவரோடு தன்னுடைய பிரம்மச்சரிய காலத்தை இளமை காலத்தில் வேறு எந்த விதமான நினைவுகளும் இல்லாமல் ஆழ்ந்து கல்வியை கற்றதுனால அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, நிச்சயமாக முன்னேறுவாங்க. ஆனால் அதே காலத்தில் இளைஞர்கள் இன்று பல்வேறு விதமான சுகபோகங்களில் ஈடுபடுகிறார்கள். அதே காலம்தான். அவர்களுக்கு என்ன நேர்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் பொருத்தி பாருங்க. தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் இல்லை, நன்மையை நாம் நாட வேண்டும் என்றால், நாம் மேலோர்களாக மாறி அமைய வேண்டும் என்றால் ஒன்றொன்றையும் அது மாதிரி பண்ணும். பணமே நம்மள்கிட்ட நிறையா இருக்குது, வசதி இருக்குது, சுகத்தை நாடலாம், நன்மையை நாடலாம், பணத்தை எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை வாழ்க்கையில். சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து சுகத்தை நாடாமல் நன்மையான விஷயங்களிலேயே நாம் நாட வேண்டும். இருதலை கொள்ளின்னு சொல்கிறார் சாமியதை. ஒன்று புலன்கள் சுகத்தை நாடி இழுக்கின்றன, அதனால் வரும் துன்பங்கள் அதை செய்யாதே என்று தடுக்கிறது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே நன்மை வேறு சுகம் வேறு. இதை நன்றாக நாம் எது நன்மை எது சுகம் அப்படிங்கிறத பாகுபடுத்தி நாம் பார்க்க வேண்டும். பாகுபடுத்தி பார்த்து எவ்வளவுதான் சுகம் தருவது இன்று இனிமையாக இருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் கூட மனம் செலுத்தாமல்
நல்ல விஷயங்களிலேயே நம்முடைய மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வினையேனை இருதலை அஞ்சொடு அச்சம் ஈர்க்கின்றன. ஏனென்றால் இந்த புலனின்பங்கள் நம்மை இழுக்குது, வாவான் கூப்பிடுது. அதனால் நிதானப்படுத்தி கொள்ளது மிக மிக நன்மை. இப்படி ரெண்டு பக்கம் தவிக்கின்ற என் பிழையை, இவ்வளவு பெரிய தவறு, புலன்கள் ரொம்ப வேகமாக இழுக்குது. புலனுடைய வேகம் சில சமயம் பலவீனமான ஆன்மாக்களால் அந்த புலன்களுடைய வேகத்தை தடுக்க முடியாது, அது தவறில் போய் விழுந்துடும். அந்த என் பிழையை, அப்படிப்பட்ட சுகத்தை நாடுகின்ற என்னுடைய குற்றங்களை, அந்த ஆத்மா ரொம்ப தூய்மையான ஆத்மா, அது தன் மேலே ஏற்றிக்கிட்டு சொல்லுது எல்லாத்தையும். மாணிக்கவாசகர் சொல்கிறாருன்னா நம்ம அவர் சொல்கிறாருங்கிறத நம்ம அப்படி நினைக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய வாழ்நாள் 32 ஆண்டுகள் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்நாளில் அவர் திருமணம் செய்து கொண்டதாக கூட ஒரு குறிப்பும் அதில் இல்லை. சில அறிஞர்கள் அவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றன. திருவாதவூர் அடிகள் புராணம் போன்றவைகள்லாம் இல்லை, அது மாதிரியெல்லாம் இல்லை. இவர் ஐம்புலன்கள் ஒரு பக்கமும் அதை பற்றிய அச்சம் ஒரு பக்கமும் என்னை இழுக்கிறது. இந்த பிழையை, இது மிகப்பெரிய பிழையாக இருக்கிறது. நின் சீரருள், உன்னுடைய உயர்ந்த திருவருள் தீர்க்கின்ற ஆறுனா என்ன வழி, என்ன வழியில் தீர்ப்ப, என்கொல் என்று, எந்த வழியில்ப்பா தீர்க்க முடியும் என்று வேர்க்கின்ற என்னை, வேர்க்கின்றன்னா அஞ்சுகின்ற, என் பிழை, என்னுடைய குற்றம், என்னுடைய பிரார்த்த வினை, எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்னொன்று, அவருக்கு அடிக்கடி நினைவு வருவது, தன்னுடன் இருந்த அடியார்களெல்லாம் சிவபெருமானோடு சென்று விட்டார்கள், நம்ம இங்கே தங்கிட்டோம், இதுக்கு நம்முடைய வினைதான் காரணம், அதை கூட என் பிழையை அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடிய என் பிழையை உன்னுடைய சீரருள் எவ்வாறு தீர்க்கும், எப்படி தான் தீர்க்க போறியோ, என் கஷ்டத்தை நீ எப்படி தான் தீர்க்க போறியோ அப்படின்னு சாமியை பார்த்து கேட்குறார். ஐம்புலன்களின் மேல் செல்லுகின்ற ஆர்வம், அதனால் விளையக்கூடிய துன்பம் ரெண்டு பக்கமும் அலைக்கடிக்கிறது. ஆகவே அந்த குற்றங்களை களைவதற்கு திருவருளை தவிர வேறு வழி இல்லை. திருவருள் தான் அந்த குற்றங்களை களைய வேண்டும். ஏன்னா என்னால் முடியாது, அதற்குரிய எந்த காலத்தில் இது தீர்க்கப்பட போகிறது அப்படின்னு தெரியல, இது எப்படியெல்லாம் நடக்க போதோ தெரியலையே, உன்னுடைய திருவருள் எவ்வாறு இதை நீக்கி வைக்கப் போகிறது என்று புரியவில்லையே என்று மணிவாசகர் இறைவனை நோக்கி, அதாவது என்னென்னா, இந்த குற்றம் மிகப்பெரிய குற்றம், இந்த குற்றத்திலேருந்து எப்படி நீக்கிறது, உன்னுடைய திருவருளாவது நீக்கி வைக்குமா அப்படின்னா எப்படி தான் தீர்த்து வைக்க போது தெரியலையே, அவ்வளவு தீவினையுடையவனாக நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். என்கொல் சிவபெருமான் திருவருள், இறைவனுடைய, அதாவது சிவபெருமானுடைய திருவருள் ஆன்மாவினுடைய குற்றத்தை ஒழிக்கணும்னா அது ரொம்ப சுலபம். சாமிக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய குற்றத்தையும் அவர் ஒழித்து நீக்கி அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி விடுவார். ஆனால் என்னுடைய தாழ்வை கருது பொழுது இந்த தாழ்வு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, குற்றம் அதிகமாக இருக்கிறது. அது உனது திருவருளுக்கு என்னுடைய குற்றங்களை நீக்கி வைப்பதற்கு உடன்பாடு உண்டா, அதுக்குரிய காலம் உண்டா, அந்த காலம் கனிந்து விட்டதா அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் என்று இங்கு சொல்லுகிறார். அதற்காக நான் பயப்படுகின்றேன், வேர்த்து விறுவிறுத்து போகுதுன்னு சொல்ல முடியா, உன்னுடைய திருவருள் எனக்கு எப்படி என் குற்றத்தை நீக்க போகுது அப்படின்னு நான் அஞ்சுகின்றேன். அருள் எனது பிழைகளை களையுமாறும் அதற்குரிய காலமும் இன்னதென்று அறியாமல் நான் அஞ்சுகின்றேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லுகின்றார். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். இப்படிப்பட்ட என்னை நீ கைவிட்டு விடாதே. கைவிட்டு விடலாமா? கைவிட்டு விடக்கூடாது. நீ மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவன், ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோச மங்கைக்கு அரசன். இந்த ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருபக்கமும் இழுத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எனது பிழையை நீ எவ்வாறு தீர்த்து வைக்கப் போகிறாய் என்று நான் அச்சப்படுகின்றேன்.
என்னை கைவிட்டு விடாதே, என்னை காப்பாற்று அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து. இதில் பிரபஞ்ச வைராக்கியம், அஞ்சொடு அச்சம் ஈர்க்கின்றன. ஐம்புலன்கள் ஒரு பக்கமும் அதை பற்றிய அச்சமும் என்னை இழுத்து கொண்டு இருக்கிறது. என் பிழையை நின் சீரருள் தீர்க்கின்றார் என்களோ, என்னுடைய பிழையை, என்னுடைய இந்த குற்றத்தை உன்னுடைய திருவருள் எவ்வளவு காலத்தில் நீக்கி வைக்கும், எப்படி நீக்கி வைக்கும் என்று அஞ்சுகின்றேன் என்று சொல்வதனால இந்த ஐம்புலன் வழியாக நான் செல்லாமல் இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இந்த பொய்மையிலிருந்து நான் விடுபட்டு உனது திருவருளை அடைய வேண்டும் என்று சொல்வதனால பிரபஞ்ச வைராக்கியம், பிரபஞ்சத்தில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்து இந்த பாடலிலே தெளிவாக புலப்படுவதை நாம் அறியலாம். பாட்டை ஒரு தர பாருங்கள். தீர்க்கின்றவாறன் பிழையை நின் சீரருள் என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோசம் அங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே. திருச்சிற்றம்பலம்.